जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய காக்கட ஆரத்தியில் 14வது பாட்டு நாமதேவருடைய பரம சிஷ்யையும் பாண்டரங்கனுடைய பக்தையாகியும் ஆகிய ஜனாபாய் பாடின பாட்டு. துஜகாய தேவு சாவல்யாமி காயா தரிக்கோன்னு சொல்லக்கூடிய பாட்டு. இது அடியன் கொடுத்த பிடிஎஃப்ல 20வது பக்கம் இருக்குது. எல்லாரும் 20வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. இப்போ பாபாவுடைய 14வது பாட்டு காக்கட ஆரத்தியில் 14வது பாட்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் பாடக்கூடிய பாட்டு. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரிகளும். ஜாலியாக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ ஜனாபாய் நாமதேவருடைய சிஷ்யையும் பாண்டரங்கனுடைய பரம பக்தையுமான ஜனாபாயியுடைய பாட்டு. இது ஜனியின் பாடல்னு இருக்குது பாருங்கள். ஜனாபாயி எழுதின பாட்டு இது. இதெல்லாம் காண கிடைக்காத அபங்கம் இதெல்லாம். ஸோ இதை நம்ம பாடி அந்த சுவாமியினுடைய அருளை பெறுவோம். 4 வரியாக கற்றுப்போம். तुझ काय देव साल्वयामि काया तरिको तुझ काय देव सद्गुरु मी काया तरी मी तुपलि पडिकन्याम यासि जान श्री हरि मी तुपलि पडिकन्याम यासि जान श्री हरि. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? ஓ சாவல்யா அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எதை நைவேத்தியமாக தருவேன்? நான் நாமதேவருக்காக வேலை செய்து வருகின்ற ஏழை என்பதை ஸ்ரீஹரி அறிவார் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை கற்றுப்போம். துஜ காய தேவு சால்வையா மீ காயா தரிகோ. தரிங்கிறது பக்கத்தில் ஹோ சேர்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹோ அப்படின்றத சேர்த்துக்கணும். துஜ காய தேவு சத் குரு மீ காயா தரி மீ துப்பலி படிக்க நாம் யாசி जान श्री हरि. तुझ काय देवु साल्वयामि काया तरिको तुझ काय देवु सद्गुरु मी काया तरी मी तुपलि पडिक नाम यासि जान श्री हरि मी तुपलि पडिक नाम यासि जान श्री हरि. वो चेष्ट तुला तेने की कोष्ट ना परिको वो चेष्ट तुला तेने की कोष्ट ना परी तू जगन्नाथ तुझ देव गसिरे बाकरी तू जगन्नाथ तुझ देव गसिरे बाकरी. அடுத்த இந்த 4 வரிக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கே படியளக்கக்கூடிய ஜெகநாதர், என்னிடம் எஞ்சிய உணவை உங்களுக்கு நான் எப்படி தருவேன்? எனது ரொட்டியை பாக்ரி எப்படி தருவேன்? அதை தந்தவனும் நீ அல்லவா அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த 4 வரி ரொம்ப அழகான வரி. உச்சிஷ்ட துலா தே. உச்சிஷ்ட துலா தேங்கிறத சேர்த்துங்க. துலா பக்கத்தில் தே இருக்குல்ல, அந்த நேவை விட்டுடுங்க தனியாக. தேவை துலா தே அப்படின்னு சேர்த்துருங்க. உச்சிஷ்ட துலா தே. நே கி நே தனியாக இருக்கு, கீ தனியாக கொண்டு வாங்க. ஸோ உச்சிஷ்ட துலாத்தே நேக்கி கோஷ்ட நா பரிஹோ கோஷ்ட நா பரிஹோ உச்சிஷ்ட துலாத்தே நேக்கி கோஷ்ட நா பரிஹோ உச்சிஷ்ட துலாத்தே நேக்கி கோஷ்ட நா பரி तू जगन्नाथ तुझ देव गसिरे पाकरी गसिरे पागरी दो जगन्नाथ तुझ गेस देव गसिरे पाकरी उचिष्ट तुलाते नेकी कोष्टना परिको उचिष्ट तुलाते नेकी कोष्टना परी तू जगन्नाथ तुझ देव गसिरे बाकरी तू जगन्नाथ तुझ देव गसिरे बाकरी नको अंतमदीये बागु सख्या भगवंता श्रीकांता माध्यान रात्र उलटो निकेलिकी आता अनुचित्ता. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? என் பகவானே,
என் உயிர் தோழா, என்னை உன் சோதனைகளுக்கு உட்படுத்தாதே. ஸ்ரீ காந்தா, இப்பொழுது நள்ளிரவு தாண்டிவிட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்றது அர்த்தமாக. ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சாக பாடலாம். நகோ அந்தமதீய பாகுசக்யா, நகோ அந்தமதீய பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யானராத்திர உலட்டோனி கேலிகி ஆத்தா அனுச்சித்தா. இதை திரும்ப நான் பாடுறேன், நீங்கள் அழகாக பிரிங்க. நகோ அந்தமதீயே பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யானராத்திர உலட்டோனி கேலிகி ஆத்தா அனுச்சித்தா ஆனச்சித்தான்னு படம் வராது, ஆனச்சித்தா அப்படின்னு வரும். நகோ அந்தமதீயே பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மாத்யானராத்திர உலட்டோனி கேலிகி ஆத்தா அனுச்சித்தா जाहोइल तुझारे काकड़ा की रावुलांतरी हो, जाहोइल तुझारे काकड़ा की रावुलांतरी अनुदील भक्त नैवेद्यनि नाना परी, अनुदील भक्त नैवेद्यनि नाना परी. ஸோ இப்போ என்னென்னா, நகோ அந்தமதியே பாகுசக்யா பகவந்தா ஸ்ரீகாந்தா மா தியானராத்திர உலட்டோனி கேலிக்கு ஆத்தா அனுச்சித்தா அப்படின்னு உடனே இந்த வரைக்கும் போயிடணும். உடனே ஜா ஹோயில துச்சாரே, ஜா ஹோயில துச்சாரே காக்கடாக்கி ராவுலான் தரிஹோ, ஜா ஹோயில துஜாரே காக்கடா கி ராவுலான் தரிஹோ, ஜா ஹோயில துஜாரே காக்கடா கி ராவுலான் தரி, ஜா ஹோயில துஜாரே काकड़ा की रावुलान तरी हो, जा होइल तुझारे काकड़ा की रावुलान तरी हो, जा होइल तुझारे काकड़ा की रावुलान तरी अनदील भक्त नैवेद्यनि नाना परी, अनदील भक्त नैवेद्यनि नाना परी. இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா, இன்னும் சிறிது நேரத்தில் கோயிலில் காக்கடா ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அந்த சமயம் பலவிதமான உணவுகள் நைவேத்தியமாக படைப்பதற்கு எல்லாரும் வருவாங்க. ஓ சாவல்யா கிருஷ்ணா, உங்கள் அன்பு பார்வை எப்போதும் என் மேலே இருக்கட்டும்டா அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த பாட்டினுடைய வரி. அடுத்ததாக திரும்பவும் சரணமே வரும். துஜகாய தேவு சால்வயாமி காயா தரிகோ, துஜக் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஹோன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவே இந்த சரணத்தில் ஹோ இல்லை பாருங்கள். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், இந்த துஜ காய தேவு சால்வயாமி காயா தரிஹோ, இந்த ஹோவை தூக்கி பாட்டோடைய முதல் வரிக்கு பக்கத்தில் தரிக்கு பக்கத்தில் ஹோ இருக்குல்ல, அங்கே எல்லோரும் போட்டுக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பாட போகிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதை கேட்டு பாருங்கள். तुझकाय देव साल्वयामि काया तरिको, तुझकाय देव सद्गुरु मि काया तरी, मी तु पलि पडिक नाम याचि जान श्री हरि, मी तु पलि पडिक नाम याचि जान श्री हरि, वो चेष्ट तुलाते ने की कोष्ठना परिहो, वो चेष्ट तुलाते ने की कोष्ठना परी, तू जगन्नाथ तुझ देव गसिरे बागरी, तू जगन्नाथ तुझ देव गसिरे बागरी, नको अंतमदीये बागु सख्या भगवंता श्रीकांता, माध्यान रात्र उलटो निकेलिकी आता अनुचित्ता, जा होइल तुझारे काकड़ा की रावुलांतरी हो, जा होइल तुझारे काकड़ा की रावुलांतरी, अनदील भक्त नैवेद्यनि नाना परी, अनदील भक्त नैवेद्यनि नाना परी, तुझकाय देव साल्वयामि काया तरी हो, तुझकाय देव सद्गुरु मि काया तरी,
मी तु पलि पडिकन्यां यासि जान श्रीहरि मी तु पलि पडिकन्यां यासि जान श्रीहरि. அவ்வளோதாங்க. இது 14வது பாட்டு, ஜனாபாயினுடைய பாட்டு. அடுத்து என்னென்னா கடைசி பாட்டு 15வது பாட்டு. நாளைக்கு ஃபைனலாக ஸ்ரீ சத்குரு பாபா சாயிஹோ, இது பீஷ்மான்னு சொல்லக்கூடிய பக்தர் எழுதினது. இந்த பாட்டை வந்து நாளைக்கு நம்ம பாட போகிறோம். இந்த 15வது பாட்டோட பாபாவுடைய இந்த காக்கட ஆரத்தி முடிஞ்சு மத்தியான ஆரத்தி தொடங்கிடும். ஆகையினால் நாளைக்கு 15வது பாடலான ஸ்ரீ சத்குரு பாபா சாயிஹோ, இன்னைக்கு ஜனாபாயினுடைய பாட்டு துஜ காய தேவல் சால்வயாமி காயா தரிஹோ. இந்த பாட்டை எல்லாரும் ரொம்ப அற்புதமான முறையில் பாட கற்றுக்குங்க. ஓம் சாய்ராம்.